இந்த திட்டங்களை பார்க்கின்ற பொழுது சற்று கடினமானதாக தோன்றலாம். ஆனால் திட்டமிட்டு இதை செயல்படுத்தினால் எளிதாக இதை செயல்படுத்த முடியும். இந்த திட்டங்களை நாம் எவ்வாறு செயல்படுத்த போகிறோம் என்று இப்போது பார்க்கலாம். வீடியோவில் பார்த்தது போல் கிராமத்தையும் நகரத்தையும், அதாவது விவசாயிகளையும் விவசாய உற்பத்திகளை பயன்படுத்துவோரையும் நிறுவனத்தின் மூலமாக ஒன்றாக இணைப்பது நமது முதல் முயற்சி. இவர்களுக்கு இயற்கையின் அழிவை பற்றி இதேபோல் பல வீடியோ பாடல்களை உருவாக்கி அதை ஒவ்வொருவர் வீட்டிற்கும் மிக குறைந்த விலையில் கொடுத்து நகரங்களில் இருக்கின்றவர்களை உறுப்பினர்களாகவும் நுகர்வோர்களாகவும் மற்றும் விவசாய வளர்ச்சிக்கு தன்னார்வத்துடன் உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களாக உருவாக்க வேண்டும். அடுத்து கிராமத்தில் இருக்கும் விவசாயிகளையும் பெண்களையும் இணைத்து விவசாயம் சார்ந்த உற்பத்திகளை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்களாக இவர்களை நாம் உருவாக்க வேண்டும். பிறகு கிராமத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கனிகள், கீரை வகைகள், மளிகை பொருட்கள், நாட்டுக்கோழி, காடை இவைகளின் முட்டைகள் மற்றும் அனைத்து வகை விவசாயம் சார்ந்த பொருட்களை நகரத்தில் இருக்கும் நமது உறுப்பினர்களுக்கு சந்தையில் விற்கின்ற விலையை விட சற்று குறைவான விலையில் அவர்களின் வீட்டிற்கே நிறுவனத்தின் மூலமாக கொண்டு வந்து கொடுக்கலாம். இந்த உறுப்பினர்களை வில்லேஜ் ரினோவேஷன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கிராம மறுமலர்ச்சி நண்பர்கள் என்று அழைக்கலாம். இதனால் விவசாயிகளுக்கு அதிகபட்சமான விலை கிடைக்கிறது. அதேபோல் உறுப்பினர்களுக்கும் குறைந்த விலையில் காய்கனிகள் கிடைக்கிறது. மேலும் விலைவாசி ஏற்ற இறக்கம் இல்லாமல் நிரந்தர விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. கிராமத்தில் நிரந்தரமாக விவசாயம் நடைபெற நம்மால் உதவி செய்ய முடியும். அதே சமயம் உற்பத்தியான பொருட்கள் தேங்கி நிற்காமல் உறுதியான விற்பனை நடைபெறுகிறது. அதேபோல் விவசாயிகளுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. இப்பொழுது நமது நிறுவனத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களை விவசாய கல்வி படித்த மாணவர்கள் மூலமாக சொல்லிக் கொடுத்து குறைந்த தண்ணீரில் அதிக மகசூலை பெற உதவி செய்யலாம். அதேபோல் நமது நிறுவனத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு புதிய அடுக்குமுறை தொழில்நுட்பத்தில் தோட்டக்கலை கல்வி படித்த மாணவர்கள் மூலமாக குறைந்த இடத்தில் குறைந்த தண்ணீரில் அதிக காய்கனிகள் உற்பத்தி செய்யும் முறையை சொல்லிக் கொடுத்து அதிக மகசூலை பெற உதவி செய்யலாம். மேலும் கிராமத்தில் இருக்கும் பெண்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பாகவும் அவர்களுக்கு தெரிந்த தொழிலாகவும் எளிதில் சந்தையில் விற்கக்கூடிய பொருளாகிய காளான் வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, காடை வளர்ப்பு, பால் பண்ணை, ஆடு வளர்ப்பு போன்ற தொழில் வாய்ப்புகளை கால்நடை கல்வி பயின்ற மாணவர்கள் மூலமாக அதிநவீன தொழில்நுட்பத்தில் சொல்லிக் கொடுத்து அவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை நிறுவனத்தின் மூலமாக நமது உறுப்பினர்களுக்கு கொண்டு சேர்க்கலாம். கிராமத்தில் வளர்க்கப்படுகின்ற காடைகளையும் அதன் முட்டைகளையும் அப்படியே விற்பதை விட அதை மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளாக தயாரித்து உறுப்பினர்களின் வீட்டிற்கு கொடுக்கலாம். அதேபோல் கிராமத்தில் வளர்க்கப்படுகின்ற காளான் வகைகளையும் காளான் ஊறுகாய், காளான் தொக்கு போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்திகளாக உருவாக்கி உறுப்பினர்களின் வீட்டிற்கு கொண்டு சேர்க்கலாம். இவ்வாறு செய்வதால் விவசாயிகளுக்கு குறைந்த தண்ணீரில் அதிக மகசூல் கிடைக்கிறது. தங்கு தடையின்றி நிரந்தரமாக விவசாயம் நடைபெற முடியும். அதே சமயம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தலாம். விவசாய கல்வி, தோட்டக்கலை கல்வி, கால்நடை வளர்ப்பு கல்வி போன்ற துறைகளில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. பெண்களுக்கும் நிரந்தர வருமானம் கிடைப்பதால் வீட்டு பொருளாதாரம் சரி செய்யப்பட்டு நகரத்திற்கு குடிபெயர்ந்து செல்வதை தடுக்க முடிகிறது. நமது நிறுவனத்தின் அடுத்த முயற்சியாக நகரத்தில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் அங்கு ஓடுகின்ற வாகனங்களின் புகையால் ஏற்படும் இயற்கையின் அழிவையும் விவசாயத்தின் அழிவையும் மனிதனுக்கு ஏற்படும் நோய்களை பற்றியும் இதேபோல் பல வீடியோ பாடல்களை உருவாக்கி அதை ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மிக குறைந்த விலையில் கொடுத்து அவர்களின் இதயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் உதவியோடு காலியாக இருக்கும் நிலங்களில் மரம் நடுவதற்கோ
அல்லது விவசாயம் செய்வதற்கோ நிறுவனத்தின் மூலமாக அவர்களை ஊக்குவிக்கலாம். இயற்கையின் கனிமங்களை பயன்படுத்தி வியாபாரம் செய்கின்ற தொழிற்சாலைகளின் உதவியோடு காலியாக இருக்கும் நிலங்களில் மரம் நடுவதற்கு தேவையான நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்தலாம். இப்படி காலியாக இருக்கும் இடங்களில் பொதுமக்களும் பள்ளி குழந்தைகளும் கல்லூரி மாணவர்களும் தங்களின் பிறந்த நாள் நினைவாக, திருமண நாள் நினைவாக, குழந்தைகளுக்காக, குடும்பத்திற்காக, நண்பர்களுக்காக, வெற்றி பெற்றதற்காக, இறந்தவர்களின் நினைவாக மரம் நடலாம். இந்த மரங்களில் அவர்களின் பெயர் மற்றும் அடையாள எண் பொறித்த அட்டை தொங்கவிடப்பட்டிருக்கும். இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய பொறுப்பும் கூட. ஏனெனில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இயற்கைக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், நாம் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துகிறோம். நம்மில் அநேகர் வாகனங்களை பயன்படுத்துகிறோம். நம்மில் 80% மக்கள் செல்போன் பயன்படுத்துகிறோம். நாம் அனைவரும் விவசாய நிலங்களில் போடப்பட்ட சாலைகளை பயன்படுத்துகிறோம். இன்று கட்டப்பட்ட வீடுகள் பெரும்பாலும் விவசாய நிலங்களில் போடப்பட்ட பிளாட்டுகளே. நம்மில் அநேகர் கம்ப்யூட்டர் மற்றும் எல்சிடி டிவிக்களை பயன்படுத்துகிறோம். மின்சாரம் பயன்படும் விதம், அது உற்பத்தியாகும் முறை அனைவருக்கும் தெரியும். மனிதனின் கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் அனைத்தும் நிலத்திலும் கடலிலும் தான் செலுத்தப்படுகிறது. கெமிக்கலால் செய்யப்படுகின்ற சோப்புகள், துணி துவைக்கும் பவுடர்கள் அனைத்தும் பூமியின் தன்மையை கொன்று கொண்டிருக்கிறது. இதை நாம் அனைவரும் பயன்படுத்துகிறோம். நாம் பயன்படுத்தும் பேப்பர் அனைத்தும் மரங்களை சாய்த்து உருவாக்கப்படுகிறது. நம் வீடுகளில் உள்ள கழிவறைகளில் பயன்படும் பேசின் அனைத்தும் புரோஸ்லின் என்னும் மண்ணால் செய்யப்படுகிறது. இது மக்குவதற்கு 500 ஆண்டுகள் ஆகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இப்படி அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற பொழுது, இதற்கு நான் என்ன செய்வது என்று தான் அனைவரும் நம்மிடம் கேட்கின்றார்கள். ஆனால் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய பல நல்ல உள்ளம் கொண்டவர்களின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இவர்கள் அனைவரையும் இணையதளத்தின் மூலமாக உறுப்பினர்களாக ஒன்று சேர்க்கலாம். இணையதள வசதி இல்லாதவர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு நிறுவனத்தில் உறுப்பினராகலாம். உறுப்பினர்கள் தங்கள் மாதாந்திர சந்தாவை எளிதில் செலுத்துவதற்காக ஒரு பொதுவான எண்ணிற்கு ரீசார்ஜ் செய்யலாம் அல்லது ஆன்லைன் மூலமாகவும் செலுத்தலாம். நமது நிறுவனத்தின் அடுத்த முயற்சியாக கிராமத்து குழந்தைகளுக்கு நல்ல மனிதநேய கல்வியை மாலை நேர வகுப்புகளாக நடத்தி அவர்களுக்கு நல்ல நடனம், நல்ல பாடல்கள், நல்ல கதை சொல்லுதல், நாடகம், தவறுகள் செய்யாமல் இருக்கும் போட்டிகள், அதற்கான பரிசுகள், தாழ்வு மனப்பான்மையிலிருந்து தன்னை ஊக்கப்படுத்தி கொள்ளும் பயிற்சிகள், தியானம், நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து சிறு வயதிலேயே நல்ல மனிதர்களாக உருவாக்குவது, இவர்களுக்கு குழந்தைகள் காப்பீடு போன்ற பல குழந்தைகள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது. மேலும் நமது நிறுவனம் விவசாயத்துறை, வனத்துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை ஆகிய துறைகளுடன் சேர்ந்து கிராம முன்னேற்ற திட்டத்தை செயல்படுத்தும். நமது நிறுவனம் எந்த ஒரு போராட்டங்களிலும், சண்டைகளிலும், வேலை நிறுத்தங்களிலும், ஊர்வலங்களிலும், சுவரொட்டிகளிலும், அரசியல் தலையீடுகளிலும், நீதிமன்ற வழக்குகளிலும், உண்ணாவிரதங்களிலும், சாலை மறியலிலும் ஈடுபடாமல் அமைதியான முறையில் நல்ல மனிதர்களின் ஒத்துழைப்போடு இந்த திட்டங்களை செயல்படுத்தும். இந்த திட்டங்களை 3 அமைப்புகள் மூலமாக செயல்படுத்தப் போகிறோம். அனைத்து சமூக சேவை திட்டங்களை சேவ் ஆஃப் நேச்சர் ஆஃப் காட் என்ற நிறுவனத்தின் மூலமாகவும், பொதுமக்களின் ஒத்துழைப்புகளை மை கிரெடிட் ஃபார் சேவ் ஆஃப் நேச்சர் என்ற நிறுவனத்தின் மூலமாகவும், நமது உறுப்பினர்களுக்கு கொடுக்கப் போகின்ற அனைத்து விவசாய உற்பத்திகளை தேங்க்ஸ் லார்ட் என்டர்பிரைஸ் என்ற நிறுவனத்தின் மூலமாகவும் இதை செயல்படுத்த இருக்கிறோம். நிறுவனத்தில்
தவறுகள் நடக்காமல் இருக்க ஒவ்வொரு நிறுவனத்திலும் 3 பேர் கொண்ட குழு அனைத்து அதிகாரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். வரவு செலவுகள் அனைத்தும் 3 பேரின் அனுமதியுடன் மட்டுமே செயல்படுத்தப்படும். நிறுவனத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் இணையதளத்தின் மூலமாக கண்காணிக்கப்படும். இதனால் உடனுக்குடன் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். தேவையான தகவல்கள் அனைத்தையும் உடனே தயாரிக்க முடியும். மேலும் நமது நிறுவனம் சரியான கட்ட அமைப்பை கொண்டது. நிறுவனத்திற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகளையும் திட்டத்தை செயல்படுத்தும் திட்ட இயக்குநர்களையும் மண்டல அலுவலர்களையும் களப்பணியாளர்களையும் கொண்டது. இந்த திட்டங்களை செயல்படுத்த தங்களால் இயன்ற ஒத்துழைப்பை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் விளக்கமாக தெரிந்து கொள்ள தங்களுக்கு விருப்பம் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தங்களின் பொன்னான நேரத்தை சமூக நலனிற்காக செலவு செய்து இந்த வீடியோவை பொறுமையுடன் பார்த்ததற்காக நமது நிறுவனத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.